ஒரு தாயிடத்தில் ஒரு தாவத்துடைய உழைப்பில் ஈடுபடக்கூடிய 6 விடயங்களை பற்றி சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதிலேதான் முதலாவது, அவர் சோம்பேறிகளுக்கு முன்னால் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். ரப்பு பெரியவன் என்ற. மூன்றாவது, அவருடைய ஆடை, அவருடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். நான்காவது, கொள்ள வேண்டும். ஐந்தாவது, அவர் எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சிட்டனே இன்னும் அவருக்கு வரக்கூடாது. அதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. கொடுத்து தாவத்துடைய உழைப்பு செஞ்சிட்டு இல்லையா, லாபம் கிடைக்கணுமே என்ற எதிர்பார்ப்பு உலக லாப நோக்கம் செஞ்சால் கஷ்டம் வரும். லாபம் இல்லாம இப்படி தாவத்துடைய உழைப்பு செய்யறேன் அப்படிதானே. நம்ம மனைவி பிள்ளைகளை யாரு பாக்குற? இப்ப மனைவியால சோதனை வரும், பிள்ளைகளால சோதனை வரும், குடும்பத்தால சோதனை வரும். பள்ளிக்குள்ள போய் தூங்கி கொண்டிருந்தா குடும்பத்தை யாரு பார்க்கிற? கணக்க பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த நேரத்தில ஒரு வார்த்தைகளை பற்றி நாம் சென்ற பாடத்தில் பேசினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு கூறுகிறார், فَإِذَا نُقِرَ فِي النَّاقُورِ. மறுமை நாள் சூரியன் யார்? உயிர் எடுக்கிறது இஸ்ராயில். வெள்ளம் எல்லாம் வந்துச்சுல, மழையெல்லாம் வந்து மிகாயில் அலைஹிஸ்ஸலாம், மிகாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்று நமக்கு தெரியும். இரண்டாவது சூர் ஊதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சந்தோஷமாக இருப்பேன். என்னால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன்? சூருதக்கூடிய குழலை தன்னுடைய வாயிலே வச்சு கொண்டு தன்னுடைய தலையை வெறும் ஊதுவோம் என்று ரெடியாக இருக்கிறார். இந்த நிலைமை இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனதுக்கு கஷ்டம், இந்தியால வெள்ளம், இந்தியால சுனாமி, மண் சரிவு, இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, உலகம் அழிய போகுதோ, சூழ்நிலைகளும் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதை அதிகமாக நாம் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அப்ப இரண்டாவது சூர் ஊதப்படும். ஃபைதா நுகிர ஃபில் நாகூர். முதலாவது சூர் ஊதினால் உலகம் அழியும். இரண்டாவது சூர் ஊதினால் அழிந்த மக்கள் அனைவர்களும் எழுப்பாற்றப்படுவார்கள். فَذَلِكَ يَوْمَئِذٍ يَوْمٌ عَسِيرٌ. அந்த நாள், அந்த எழுப்பாட்டக்கூடிய நாள் கஷ்டமான நாளாக இருக்கும். யாருக்கு? அலல் காஃபிரீன், அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு. அப்ப முஃமின்களுக்கு சந்தோஷம். உலகத்துல கஷ்டப்பட்டோம், ஆனால் மர்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த சந்தோஷமாக இருந்தார்கள், இந்த ஜொலியாக இருந்தார்கள், இந்த பகடும் ஜோக்கும் புஷ்பாட்டியும் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்கள். அந்த மர்மையுடைய நாள் அசீர், கஷ்டம். எசீரந்தா இலகு, ஐன் வந்தா அசீர் என்று வந்தா கஷ்டம். ஒரு எழுத்தான் வித்தியாசம். ஐன் வந்தா கஷ்டம், யா வந்தா யசீர் என்று வந்தால் இலகு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் காஃபிர்களுக்கு கஷ்டமான நாள்.
நீங்க நினைக்கிற மாதிரி அது லேசான ஒரு நாள் கிடையாது. அது லேசான ஒரு நாள் கிடையாது. காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். அந்த நாளைக்கு பாவிகளை பார்த்து, அல்லாஹ்வை மாறு செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் அந்த நாளையில் இறக்கப்பட மாட்டான். அன்பானவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்கின்றான். நபி அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்கக்கூடிய சில மனிதர்கள் இருந்தாங்க. நபி அவங்க காலத்துல இஸ்லாத்துக்கு எதிராக அந்த வேலை செலவழிக்கல. இப்ப நாம பள்ளிக்கு போய் டொனேஷன் கேட்டாச்சு, நமக்கு பள்ளிக்கு காசு தர மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்கணும்னா நீங்க எங்கிட்டு வாங்க. இப்படி 12 பேர் இருந்தாங்களா? இதுல ஒரு ஆட்சி 2 பேர் இல்லை, ஒரு ஆட்சியார் 2 ஆட்சியார் இல்லை, 12 பேர். இப்ப இவங்களுக்கு பேர் என்ன? அந்த காலத்துல இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்கிற கப்பல். இது நம்ம ஊர்ல இருந்து நிவாரணம் போயிடுச்சு, 3-4 லொரியில போயிடுச்சா இல்லையா, உதவி செய்ய போயிடுச்சு. எதிராக போகுது. அது எல்லாத்துக்கு எவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராவா? கொலை செய்யணுமா? காபத்துல்லா உடைக்கணுமா? பள்ளியை உடைக்கணுமா? அவரை கொலை செய்யணுமா? இப்படி 12 பேர் இவங்க இஸ்லாத்துக்கு செலவழிக்கக்கூடியவர், இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்கிறார்கள். அதுல முதலாவது யார் தெரியுமா? அபூஜஹல். முதலாவது யாரு? அபூஜஹல். இரண்டாவது ஹக்கம் பின் அபி ஆஸ். மூன்றாவது உக்பத் பின் அபி முஐத். உக்பத் பின் அபி முஐத் தான் நபி அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுஜூதில் இருக்கக்குள்ள ஆக்களுக்கு காசு கொடுத்து செலவழிச்சு போய் அழிஞ்ச குடல்கள் எடுத்துட்டு வந்து நபி அவங்களோட தோளுக்கு மேல கழுத்துக்கு மேல போட்டார். இந்த உக்பத் பின் முஐத். நம்ர் இப்னு ஹாரிஸ் 4வது. 5வது உமையத் பின் கலஃப். 6வது ஜம்ஆ இப்னு அஸ்வத். 7வது துஐமா இப்னு அதி. 8வது அபூ லஹப், நபி அவரோட சாச்சா அபூ லஹப். 9வது உபை இப்னு கலஃப், முனாஃபிக்குகளோட தலைவராக இருந்தார். லபீத் இப்னு ஹஜ்ஜாஜ், முனப்பிஹ் பின் ஹஜ்ஜாஜ். 12வது வலீத் இப்னு முகீரா. இந்த 12 பேரும் இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்கிறதுல மிக முன்மூலமாக செயல்பட்டாங்க. இந்த வசனம் இறங்கிச்சு, இது யாருடைய விடயத்தில் இறங்கினா இந்த வலீத் பின் முகீராவுடைய விடயத்தில் இறங்கிச்சு. இந்த 12வது வலீத் பின் முகீரா. இவர் எப்படியான ஆளுன்னா நல்ல செல்வந்தர். மக்காவில் இருந்து தாயிஃபுக்கு போகக்கூடிய அந்த ஏரியா முழுக்க அவருக்கு சொத்திருக்கான். தாயிஃபுக்கு போய் என்ன மக்கா உம்ராவுக்கு போன 100 ரியால் கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். அது கடும் கஷ்டமான ரோட். மக்காவில் இருந்து தாயிஃப் வரைக்கும் அவருக்கு சுத்திருச்சு. நல்ல செல்வந்தர். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் வந்தார். இவரை கொஞ்சம் உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காட்டினார். குர்ஆனை ஓதி காட்டினார். இப்ப இவர உள்ளம் கொஞ்சம் விளையிச்சு. இவர் இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம், குர்ஆனை பத்திய ஒரு நல்லெண்ணம், இதை பத்தி மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் என்று இவர ஒரு உள்ளம் மாறினத்தை அபூஜஹல் கேள்விப்பட்டார். யாரு? அபூஜஹல் கேள்விப்பட்டார். இவன் போய் வலீத் பின் முகீராவை குழப்புறாங்க. வலீத், மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு தாரத்துக்கு காசு சேர்த்தாங்க. ஏன்னா நீ காசுக்காக வேண்டி நம்மளோட மார்க்கத்தை விட்டு போட்டு இஸ்லாத்துக்கு போறியாம மக்கள் எல்லாரும் வதந்தி. நான் இல்ல, நான் சொல்ல, மக்கள் எல்லாம் இப்படி எல்லாரும் ஓடு ஊடா போய் காசு சேர்க்காங்க. எனக்கு உனக்கு தாரத்துக்கு. அப்ப வலீத் பின் முகீரா சொன்னான், இதே காசு கிடையாது, நான் இப்படி பணக்காரன் என்னத்துக்காக இல்ல, நீங்க இஸ்லாத்துக்கு போறீங்களாம், குர்ஆன் நல்ல மன்னர்கள் உள்ள மாறிட்டா நீங்க முஹம்மதை பின்பற்ற போறீங்க. அப்படியா? அந்த வேலை நான் செய்ய மாட்டேன். உங்களோட காசு தேவையில்லை, குர்ஆன் தேவை. அப்படியா? அப்ப மக்களுக்கு முன்னுக்கு போய் நிச்சயம் குர்ஆன் பொய்யல். ஓ, நான் சொல்ல குர்ஆன் நல்ல மட்டுப்பட்டது. இப்ப இந்த அபூஜஹல் நல்லவர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க, சும்மா வந்து உசி பேச்சுக்குவாங்க. நாமளும் ஜோஷா இனத்தி அவனை காய்ச்சிக்கு கடைசியா நம்மளோட கருத்தை அவனை
ஆகவே நல்ல நண்பர்கள் பக்கத்தில் வச்சுக்கணும், நல்ல கூட்டாளிகளை பக்கத்தில் வச்சுக்கணும். இப்ப எல்லாரையும் ஒன்று சேர்ந்து பார்ப்போம். என்ன நீங்க எல்லாம் நம்ம காசு தர போறீங்களா? உங்களோட காசு யாருக்கு தேவை? என் சொத்து செல்வத்துல என் பேங்க் பேலன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட காசு நான் வாங்க வேண்டிய இல்லை. இங்க எனக்கு முகம்மதுல காசு தேவையில்லை, எனக்கு இந்த இஸ்லாமுடைய காசு தேவையில்லை என்று சொல்லி இப்ப என்ன செய்யறான்? நான் குர்ஆனை கேட்டேன், அந்த குர்ஆன் நல்ல குர்ஆன், நல்லா இருந்துச்சு. ஆனால் அது சூனியம், ஆனால் அது சூனியம் என்று கதையை மாத்திட்டான், கதையை மாத்திட்டான். இப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்னையும் வமன் خلقت وحيدا, நான் படைச்ச அந்த வலீத் இப்னு முகீராவையும் விடுங்கோ, எனக்கு விடுங்க, நான் அவன் கணக்கு பார்க்கிறேன். وجعلت له مالا ممدودا, இவனுக்கு நான் நீளமான செல்வத்தை கொடுத்தேன். நீளமான செல்வம் என்றால் முடிவில்லாத செல்வம். செல்வாங்க இன்ன இருக்கிறவன் கண்ணு கட்டிய தூரம் பயம். மாலம் மம்தூதா, அப்படியாக அல்லாஹ்வுக்கு போராடமெல்லாம் அவருக்கு செல்வத்தை நான் கொடுத்தேன். இந்த வலீத் இப்னு முகீராக்கு பேரே குறைஷிகளிடத்தில் என்னன்னா ரைஹானத்து குறைஷ், குறைஷிகளுடைய பூத்தட்டு, குறைஷிகளுடைய பூத்தட்டு என்றுதான் அவருக்கு பெயரும் கூட. அப்படி செல்வந்தர். அல்லாஹ் இவருக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தார். இதுல பிள்ளைகள் 10 பிள்ளைகள். அப்ப செல்லோரிக்கு 10 ஆம்பளை பிள்ளைகள் எப்படி இருக்கும்? இப்படியான அல்லாஹ் சொல்றார், வபனீன ஷுஹூதா, நான் இவனுக்கு பிள்ளைகளையும் கொடுத்தேன். வமஹத்து லஹு தம்ஹீதா, அவனுக்கு எல்லா வகையான இன்பங்களையும் கொடுத்தேன். ثم يطمع أن أزيد, ثم يطمع, அவன் பேராசைப்படுகிறான். அன் அஸீத், நான் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். நான் கொடுக்கல், ஆனால் இகல்லா இன்னஹு கான லிஆயாத்தினா அனீதா என்ற குர்ஆன் வசனத்தை கேட்டு அவனுடைய உள்ளத்துல நல்லெண்ணம் வந்துச்சு, ஆனால் அதை மறுக்கின்றான். அனிதான மறுக்கின்றான். என்னுடைய வசனங்களை, என்னுடைய ஆயத்துகளை அவன் மறுக்கின்றான். நான் அவனை நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மலையிலே ஏற்றி கீழே தள்ளிவிடுவேன், அவனை தள்ளிவிடுவேன். இந்த சஊதா என்பது நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மலையா. சஊதா என்பது இந்த மலையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஏற 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 உயரத்துக்கு தான் போகும். இவ்வளவுதான் உயரம் இல்லை, ஏற 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 அது உயர்ந்துட்டு தான் போகும். முடிவில்லாத கஷ்டம். நம்ம உதாரணமா ஒரு பயணம் பண்ணி போறோமா, எப்படா ஏற முடியல என்று யோசிப்போம் தானே, முடியுமா இல்லையா கடைசியா? ஆனா இது முடியாது. ஒரு பயணம் கொண்டு போறோம், ஒரு மலையில இருந்தோம், எங்கேயோ ஒரு சீக்கிரியாக்கு போன டைம்ல முடியுமா இல்லையா? அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அங்க போய் இழப்பாடலாம், அங்க போய் தண்ணி குடிக்கலாம், எங்கேயாவது ஒன்று செய்யலாம். ஆனால் இந்த நரகத்திலே இருக்கக்கூடிய இந்த சஊதா என்ற மலை அது வேற வேற ஏறிக்கொண்டே போகும். இன்னொரு கருத்து இருக்கிறது, 70 ஆண்டுகள் வேணுமா அந்த மலையில ஊற்றி வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தள்ளுவார். அப்ப கடினமான தண்டனையை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். ஏன் தெரியுமா? இன்னஹு ஃபக்கர வ கத்தர ஃபகுதில கைஃப கத்தர ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس وبصر ثم أدبر واستكبر. இன்னஹு ஃபக்கர, இந்த அபூஜஹில் கதையை கேட்டு யோசிச்சான். அபூஜஹில் காசு சேர்க்கான், மக்கள் எல்லாம் காசு சேர்க்காங்க. அல்லாஹ் சொல்றான், அவன் செஞ்ச அவ்வளவு சொல்லான். ஃபக்கர, யோசிச்சான், குர்ஆன் நல்லது என்று யோசிக்கிறான். வகத்தர, முடிவு செய்கிறான், குர்ஆன் நல்லமென்று முடிவு செய்கிறான். இப்போ இந்த குர்ஆன் நல்லமென்று சிந்தித்தவன் ஃபகத்தர, இப்பொழுது திட்டம் போடுகிறான். நம்ம குர்ஆன் நல்லம் என்று சொல்லிட்டோம், இப்ப மக்கள் எல்லாம் நம்மளை பிழையாக
நம்மளை விமர்சிக்காங்க, இப்ப என்ன செய்யலாம் என்று திட்டம் போடுகிறான். உனக்கு நல்லம் என்று பட்டுச்சாரு, நீ ஏன் யோசிக்காய், உனக்கு நாசம் உண்டாவதாக. சும்மா குத்தில கைஃப கத்தர், பிள்ளையாக யோசிக்காத. நல்லெண்ணம் வந்தால் அதை அமல் செய், வேற ஒன்று யோசிக்காத, உனக்கு சாபம் உண்டாவதாக. சும்மா நபர, சிந்திக்கிறான் எப்படி மாத்தலாம் இந்த கதையை. மக்களுடைய இந்த பிழையான அபிப்பிராயத்தை நான் பணத்துக்காக வேண்டி போறேன் என்ற சின்னத்தை எப்படி நாம மாற்றலாம் என்று சிந்திக்கிறான். அவனுடைய முகமெல்லாம் கடுகடுத்தது. இப்பொழுது அவன் எடுத்த முடிவிலே இருந்து பின்வாங்குகிறான். இது சூனியம் என்று மக்களுக்கு முன்னுக்கு சொல்லிவிட்டான். இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்ல, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அப்படி என்று மக்களுக்கு முன்னால சொல்லிவிட்டான். இப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. இதனால் தான் இவனையும் என்னையும் விடு, நான் இவனுக்கு நரகத்திலே இவனுக்கு தண்டனையை கொடுக்கிறேன். எவனோ நியாமத்துகள் செய்திருக்கிறேன், பணம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, நல்லதும் உனக்கு பட்டுட்டு, நல்லது பட்டத்துக்கு போறோம், ஏன் மாறுறாய்? அவன் கதையை கேட்டு உனக்கு மாறலாமா? உனக்கு என்ன குறை வச்சிருக்க? ஒரு ஏழை காஃபிராகலாம், ஒரு ஏழை கஷ்டத்தில் என்ன செய்வான் தெரியுமா? இஸ்லாத்தை விட்டு போவான் சில டைம்ல. அப்படி அவங்க சொன்னாங்க, காதல் ஃபக்ரு வையக்கூன குஃப்ரா, ஒரு மனிதனுடைய ஏழ்மை அவனே குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அல்லாஹ் உனக்கு என்ன குறையும் வைக்கணும்? ரைஹானத்து குறைஷ், குறைஷியருடைய பூத்தட்டு என்று சொல்லக்கூடிய உனக்கு ஏன் இந்த நிலைமை? அதனால் நான் அவனை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். நான் அவனை சக்கர் என்ற நரகத்திலே தள்ளிவிடுவேன். இந்த நரகம் சக்கர். எத்தனை நரகம் இருக்கு? எத்தனை நரகம் இருக்கு? சொர்க்கம், சொர்க்கம் விட்டு, சொர்க்கம் வெட்டி இருக்கிறது, நரகம் ஏழு இருக்கிறது. சக்கர் என்ற நரகத்திலே நான் அவரை தள்ளிவிடுவேன். இந்த சக்கர் என்ற நரகம் யாருக்கு கிடைக்கும்? இந்த சக்கர் என்ற நரகம் யாருக்கு கிடைக்கும்? வலிது முகைராக கிடைக்கும். வேற உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தொழாதவர்களுக்கு கிடைக்கும். சக்கர் என்ற நரகம் யாருக்கு? தொழாதவர்களுக்கு. மா சலககும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை தள்ளியது என்ன? நாங்கள் தொழவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. அல்லாஹ் இந்த இஸ்லாத்துல குர்ஆன் ஹதீஸ்ல தொழாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் 5 வகையாக இருக்கு. தொழுகை விஷயத்துல கொடுக்கிற தண்டனை 5 வகை. முதலாவது என்னன்னா, பொதுபோக்காக தொழுகிறார்கள், நேரம் தவறு தொழுகிறார்கள், நேரம் தவறி தொழுகிற, பேருக்கும் புகழுக்கும் தொழுகிற, பொதுபோக்காக தொழுகிற. தொழுகிறார்கள் ஆனால் பொதுபோக்காக தொழுகின்றார்கள், இவர்களுக்கு வயல் என்ற நரகம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே பராமரமாய் பொதுபோக்காக தொழுகிறார்கள். மூன்றாவது ஒரு இருக்கிறார், மூன்றாவது ஒரு மனிதர், இரண்டாவது ஒரு மனிதர், அவர் தொழுகிறார் ஆனால் இமாம் ஜமாத்துடன் தொழுகிறார், ஆரோக்கியம் இருக்கி, ஆஃபியத் இருக்கி, ஆனால் வீட்டுல தொழுகிறார். இவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை அழைத்து விறகு எடுத்து இவருடைய வீட்டை பற்ற வைக்க வேண்டும் என்று மனநாதன். அப்ப நபி அவங்க எவ்வளவு இறக்கமான ஒரு மனுஷன். அவரு நினைக்கார் என்னன்னா, உங்களோட வீட்டை பத்த வைக்க மாட்டேன் நினைப்பாரா? ஏனென்றா தொழல என்றால் இமாம் ஜமாத் தவறு என்று சொன்னால் அது அதை விட பெரிய ஒரு குற்றம். அதனால ஒன்னு உங்க வீட்டை பத்த வைக்கும். சில உலமாக்கள் சொன்னாங்க எப்படின்னா, நபி அவங்க பத்த வைக்கல, பத்த வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தானே, பத்த வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்ப யாரும் பத்த வைக்கல. ஆனால் அவர்கள் வீட்டுல நிம்மதி இல்லாம வீடு பத்திக்கிச்சு, சந்தோஷம் இல்லாம வீடு பத்திக்கிச்சு. பத்தல, உண்மையா பத்தல. ஆனால் ஹகீகத்தன் யதார்த்தமாக உளரீதியாக அங்க நொந்து கொண்டு என்ன செய்யற, ஏன்டா வாழ்றோம், ஏன் கல்யாணம் முடிச்சோம், இன்னத்துக்கு இந்த வாழ்க்கை வந்து ஏனோ தானோ வந்து நிம்மதி இல்லாம வாழ்றோம்.
இது தண்டனையா? சுனாமி வந்து 3 நிமிஷத்துல நம்மளை அடிச்சு போட்டு போறது தண்டனையா? எது தண்டனை? சுனாமி வந்து 3 நிமிஷத்துல நம்ம ஊர் நம்ம சொத்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்மளை மௌத்தாக்கி நம்ம புள்ளாடி பிள்ளை எல்லாரையும் மௌத்தாக்கி போயிடுச்சு. இது 3 நிமிஷம் வேலை. தண்டனை முடிச்சு, சோதனை முடிச்சு. ஆனால் துடிக்க வாழ்நாள் முழுக்க கூட்டுக்குள்ள இருந்து வென்று கொண்டிருக்கிறது அல்லவா, இது மிக பெரும் தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கும் அன்பானவர்களே. ஆகவே இரண்டாவதாக, மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், நேரம் தவறு கொள்கிறார்கள், கலாச்சாராக்கள். என்ன செய்யறார்கள்? கலாச்சாராக்கள். இந்த கலா செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தொழுகையுடைய நேரத்தை தவறி தூங்கிவிட்டு மீண்டும் எழுந்து கலா செய்கின்றார்கள். இரவெல்லாம் கண் விழிச்சு இருந்து சுப இல்லாமல் தூங்குகிறார்கள். என்ற சீலும் சலமும் நிறைந்த நரகத்திலே நாங்கள் அவர்களை தூக்கி போடுவோம். நரகத்திலே நாங்கள் அவர்களை தூக்கி போடுவோம். இது மூன்றாவது. நான்காவது 4 விஷயம்தான். அதுல 4வது என்றால் தொழுகை இல்லாதவர். தொழுகை இல்லாதவர் அவருக்கு கிடைக்கக்கூடியது சக்கர் என்ற நரகம். இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், சக்கர். சக்கர் என்ற நரகத்திலே நாங்கள் அவனை தள்ளி விடுவோம். சக்கர் என்ன தெரியுமா? அந்த சக்கருடைய நரகத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? லா துப்கி வலா ததர். லா துப்கி, எந்த ஒரு சதையையும் மிச்சம் வைக்க மாட்டாது. வலா ததர், எந்த ஒரு இரத்தத்தையும் மிச்சம் வைக்க மாட்டாது. இப்படி உறிஞ்சு குடிச்சிடும் சொல்லுவாங்க. உறிஞ்சு குடிச்சிடும். நரகத்துக்குள்ள கொண்டு போய் போட்டவுடன் லா துப்கி, எந்த ஒரு சதையும் இருக்க மாட்டாது. வலா ததர், இரத்தமும் இருக்க மாட்டாது. அப்படியே உறிஞ்சு குடித்து விடும். லவ்வாஹத்துல் லில் பஷர், மனிதனுடைய அந்த தோலை அப்படியே கலட்டிவிடும். தோலை அப்படியே கலட்டிவிடும். அலைஹா 19, அந்த நரகத்திலே 19 ஜபானியாக்கள் காவலர்கள் இருக்கிறாங்களா? 19 போதுமா? நம்முடைய ஊருக்கு 19 போலீஸ்காரர்கள் இல்லையா? போதுமா? நம்ம அக்கரவத்துக்கு 19 போலீஸ்காரர்கள் இல்லையா? போதுமா? போதால? அப்ப நரகம் எவ்வளவு பெருசு? இலங்கைக்கு மொத்தம் போலீஸ்காராக்கள் 19 பேர் தான். எப்படி இருக்குங்களா? எத்தனை போலீஸ், எத்தனை படை, எவ்வளவு ஆயுதங்கள். சக்கர் என்ற நரகத்துக்கு பொறுப்பாக 19 பேர். இவர்கள் ஜபானியாக்கள். இவர்கள் யாரு? ஜபானியாக்கள். அலைஹா 19, அந்த நரகத்துக்கு பொறுப்பாக 19 பேர் இருப்பார்கள். ஜபானியா. அபூஜஹல் சொன்னாலாம், எனக்கிட்ட சில படைகள் இருக்காங்க. அப்படியா? அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா? ஜபானியா, நீங்க உங்களோட கூட்டத்தை கூப்பிடுங்க, நாங்க எங்கட 19 பேரை கூப்பிடுவோம், 2 பேரும் சண்டை முடிச்சு பார்க்கணும். அன்பானவர்களை, நபியாவோட காலத்துல சில பலசாலிகள் இருந்தாங்களா? நபியாவோட காலத்துல சில பலசாலிகள் இருந்தாங்க. ஜாம்பவான் என்று சொல்லுவோம், அப்படிதானே? ஒருத்தர் இந்த வசனத்தை கேட்ட உடனே அபு அஷத் இப்னு கல்தா. யாரு? அபு அஷத் இப்னு கல்தா. அவன பேரை பார்க்கக்குள்ளே அஷத், பலசாலி. அவன் சொன்னான் என்ன தெரியுமா? நரகத்துக்கு 19 மலக்குமார்கள் இருக்கின்றார்களா? நான் 10 பேரை சமாளிக்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து 9 பேரை சமாளிக்க. பகடி வந்தார். 19 பேர் தானே, நான் 10 பேரை சமாளிக்கிறேன், நான் மல்யுத்தம். நீங்க எல்லாரும் சேர்ந்து 9 பேர் அணி. இந்த ஒரு விவாதத்துல வந்திருக்கி, இந்த வலது கையால 10 பேரை பிடிப்பேன், இந்த இடது கையால நான் 9 பேரை பிடிப்பேன். இந்த 9 பேரை பிடிப்பேன். இன்னொருத்தர் இருந்தான நபியாவோட காலத்துல சில பலசாலிகள் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாரும் வாங்குவாங்க, மாற்ற தோல் தானே, மாற்ற தோலை விரிச்சு போட்டு மேலுக்கு நிற்கிறேன். மாற்ற தோலை விரிச்சு போட்டு மேலுக்கு நிற்பார். எல்லாரும் இங்க பிடிச்சு விழுந்து, தோலை பிடிச்சு விழு. அவ்வளவு பேர் தோலை பிடிச்சு இழுப்பாங்க, அவன் கீழே விழ மாட்டான். அவ்வளவு பலசாலி.
அவ்வளவு பலசாலியாக இருந்தார்கள். அன்பானவர்களே, நபியாவோட காலத்தில் இன்னொரு பலசாலி இருந்தார், ருக்கானா என்று சொன்னார். யாரு? ருக்கானா, ஆம்பளை, பேர் ஆம்பளை. அவன் சொன்னானாம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கூப்பிடுச்சுன்னா, நான் நீங்களும் சண்டை பிடிச்சுப்பாங்க, நீங்க வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு 2 பேரும் சண்டை பிடிக்க போறாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இல்லவா நீ இஸ்லாம் சண்டை பிடிக்கிறீங்க, நான் போறேன் ஒருங்கலை. இந்த சோம்பேறி தனமான இஸ்லாம் இல்லை. அப்படியா, நான் ரெடி, பாப்போம். வேண்டாம், ஒரு தள்ளு, ஒரு அடி, கீழே விடுதான். அவங்க நான் ரெடி ஆகல, நான் ரெடி என்று சொல்லிட்டு என்ன கை வச்சேன். இந்த புறங்களை ரெடி ஆகல, அப்படியா திருப்பிலாம். இப்படி 2 தரம் 3 தரம் 4 தரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தூக்கி கீழே ஒரு அடியில தூக்கி போட்டாங்க. ஒவ்வொரு தரம் வரையும் நான் ரெடியாங்கிறதுக்கு நீங்க அப்படியே மாத்தோம். அன்பானவர்களே, நபி அவங்களை வெல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் 30 பேர பலத்தை கொடுத்தீங்க. எத்தனை பேர பலம்? 30 பேர பலத்தை கொடுத்தீங்க. சண்டை ஆரம்பிக்கக்குள்ளே தள்ளுட்டாங்க, கீழே விழுந்துட்டான். அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த 19 மலக்குமார்கள் இருக்கு, நரகத்துல இருக்கு என்று சொன்ன உடனே இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த யாரு காபிர்கள் எல்லாரும் இப்படியாக ஒருவர் பேசினாங்க, நான் வலது கையால 19 பேர் தானே, நான் அவரை அடிக்க போறேன், நான் அவரை கொல்ல போறேன், அந்த 19 பேரை நான் சமாளித்தேன் அப்படி என்று ஒவ்வொருவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த கதையை பேசிக் கொண்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு சோதனையாக அமைந்தது, முஃமின்களுக்கு எதுவாக அமைந்தது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்களில் கூறுகின்றார். ஆகவே நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனம் ஒரு நீளமான ஒரு வசனம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த பாடத்திலே நாம் படித்த ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் சூர் ஊதப்படக்கூடிய விடயம். முதலாவது சூர், 2வது சூர் ஊதப்படக்கூடிய விடயம். அதே போன்று வலீத் இப்னு முகீரா இஸ்லாத்துக்கு சார்பாக இருந்தவன். மக்கள் இந்த பேச்சை, மக்கள் கதைய, மக்களால் அவமானப்படுத்தப்படுவோம் என்று நம்பி யோசித்து திட்டம் போட்டு கதையை மாற்றி கதைச்சான். இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டான். நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றினான். மசலாக்கள் சொன்ன எப்படி என்றால், அவங்களுக்கு இசை இன்ட்ரெஸ்ட், அந்த இசை இன்ட்ரெஸ்ட் அதை பேசி பேசி போய் கடைசியா இசை ஹலால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிலாக்கள் போறோம். சிலாக்களுக்கு ஒரு ஹராத்துல இன்ட்ரெஸ்ட் என்றால் அந்த ஹராம் என்கிறது அது ஹலால் என்று வாழக்கூடிய அளவுக்கு சில மக்கள் போறாங்க. அது ஹராம், ஆனால் ஹலாலாக வாழும். இவைகள் எல்லாம் பிழையான ஒரு அணுகுமுறை. ஹராம் என்றால் ஹராம், ஹலால் என்றால் ஹலால். நாம நம்மளோட புத்தியை போடக்கூடாது. இஸ்லாம் என்கிறது எல்லாம் புத்திக்கு படும் என்று இல்லை. இஸ்லாம் இது எல்லாம் புத்திக்கு படும் என்று இல்லை. அப்படி என்றா முழு முடிஞ்சா ஏன் மோத்த கழுவுறீங்க? காத்து போனா ஏன் மோத்த கழுவுறீங்க? முழுவோட இருக்கிறீங்க, காத்து போகுது, ஏன் மோத்த கழுவுறீங்க? காலமா செய்கிறீர்கள், கையை கழுவுறீங்க. நம்மளோட மர்மஸ்தானத்துல நம்ம ஒன்றுமே தண்ணியை வடுத்தலையே. புத்தி எல்லாம் புத்திக்கு படாது, எல்லாம் புத்திக்கு பட மாட்டான். ஆகவே நாம புத்தியை போட்டு யோசிச்சோம் என்று சொன்னால் முஅ்தஸிலாவை போய்விடுவோம், வழிகட்ட கூட்டத்தில் போய்விடுவோம். அந்த காலத்திலேயே இப்படி புத்தியை போட்டு யோசிச்சவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சக்கர் என்ற நரகம் கிடைக்கும். ஆகவே நாம் மிக கவனமாக சில விடயங்களை கையாள வேண்டும். அந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் அந்த தொடர்ச்சியான விடயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம்.